Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சலார் படத்தோட மூவி தான் பார்க்க. Let's go. சலார் படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு சொல்லலாம். மோகர்லஸ் வந்து ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஒரு ரீஜன் க்ரியேட் பண்ணி அந்த ரீஜனில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ரூல்ஸ் அப்படி ஒரு ரீஜன் இருக்குன்றதே வந்து வேர்ல்டு மேப்லேயும் தெரியாது, இந்தியன் மேப்லேயும் தெரியாது, சேட்டலைட்டை கூட கண்டுபிடிக்காத மாதிரியாவது ஒரு ரீஜனு. ஸோ அந்த ரீஜனில் மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் அப்படி ஒரு மக்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரூல்ஸில் இருந்தால் அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சலார் படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து மோகர்லஸ் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸோட ரெசம்பிளன்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நிறைய கிங்டம், ஒவ்வொரு கிங்டமுக்கும் ஒரு ராஜா. ஸோ அந்த எல்லா ராஜாவுக்கும் ஹெட்டாக சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த சலார் மூவி இருக்கு. ஸோ இந்த படத்தோட பேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு விஷயத்தை வந்து பேஸாக வச்சு ஸோ இவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே, பிரசாந்த் நீலோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு படத்தை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆஃப்டர் பாகுபலி 1 and 2 பிரபாஸ்க்கு வந்து மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் பாகுபலி 2க்கு அப்புறம் எந்த படமே ஓடலன்னு சொல்கிறத விட எதுவுமே வந்து எல்லாமே ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக வந்து ஆதிபுருஷ் கூட வந்து அட்டர் ஃப்ளாப். ஸோ இவ்வளோ பேக் டு பேக் ஃபெயிலியர் படம் கொடுத்தவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் படமாக இந்த சலார் படம் வந்து இருக்குது. ஸோ பிரசாந்த் நீலுக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா KGF 2க்கு இருந்த ரீச்சை விட இந்த படத்துக்கு வந்து ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ KGF 2 வந்து ஈவன் ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த படம் பிடிக்கும். அதில் வயலன்ஸ் இருந்தாலுமே குடும்பமாக போய் பார்த்து அந்த படத்தை வந்து ஹிட் ஆக்கினாங்க. பட் சலார் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், மூவி லவர்ஸ்க்கு பிடிக்கும். பட் டைம் பாஸ்க்காக வந்து படம் பார்க்க போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சலார் படம் வந்து பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றதுனால அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ அப்போது வந்து மெயின் கதை வந்து செகண்ட் பார்ட்டில் தான் சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வெறும் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ கதையே சொல்லாமல் வெறும் கேரக்டர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இதுதான்ப்பா, இது இப்படி ஆச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டில் தான் மிச்சத்தை வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து படம் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்துலையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்குமே கதை சொல்ல மாட்டாங்க. கதையே சொல்லாமல் வெறும் சீனை மட்டுமே வச்சு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் லேக் இருக்கும். அந்த லேகும் கூட எப்படின்னா இந்த படத்தோட மைனஸ் வந்து இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் தான். படத்தில் ரொம்பலாம் ஃபைட் கிடையாது, மொத்தமே 4 ஃபைட்டு தான். ஆனால் நமக்கு வந்து படம் ஃபுல்லாக ஃபைட் இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு ஃபைட்டோட லென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து செம மாசாக இருக்கும். அடுத்தடுத்து வர ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க ஒரு ஃபீல் வரும். ஏன்னா எப்படியும் பிரபாஸ் தான் அடிக்க போவாங்க. 50 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் வந்தாலுமே பிரபாஸ் வந்து அடிச்சு காலி தம்சம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். we know what would happen அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அந்த கோரியோகிராஃப் பண்ணிக்கிற விதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசாக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாலுமே எப்படி பிரபாஸ் தான் அடிக்க போகிறாங்கன்ற விஷயம் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு அங்கங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து ஃபைட்டோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதால நமக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி வந்து படத்தில் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும் நிறைய இருக்குது. மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், மூவி லவர்ஸ்க்கு பிடிக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக்கு. பிரசாந்த் நீலுக்கு வந்து டவுன்ஃபால்னு சொல்ல முடியாது. ஈவன் வந்து பார்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காரு. ஸோ பார்ட் 1 சலார் பார்ட் 1க்கு என்ன ஒரு கிரேஸ் இருந்ததோ அதே கிரேஸ் பார்ட் 2க்கும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தில் வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து பிரசாந்த் நீல் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பாக சாதாரண விஷயமா இருக்காது. பிகாஸ் KGF 2வை விட இந்த படத்தில் இவங்க காட்டியிருக்க அந்த பிரம்மாண்டம் வந்து பெருசு. ஸோ இதுக்காக அவங்க போட்ட உழைப்பு வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அப்படின்றது இந்த படத்தை வந்து பார்த்தாலே வந்து தெரியுது. பிகாஸ் செட் ஒர்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் மீட்டர் ஸ்டன்
சீக்வன்ஸ் ஆகட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1000 பேர் 1100 பேர் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவுமே இந்த படத்துக்கு வந்து கேஜிஎஃப் 1-2ல என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து நமக்கு வந்து அந்த படத்தை வந்து டெலிவர் பண்ணவோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இந்த சலார் படத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் படம் வந்து போர் அடிக்காது. பட் அங்கங்கே ஒரு சில பேத்துக்கு இந்த படம் வந்து பிடிக்காம போகிறதால அவங்களுக்கு வந்து போகடிக்க ஒரு ஃபீல் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 out of 10. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.